வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கப்பில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கருகிராமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ராகி மாவை வறுத்துட்டு கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ 3 நிமிஷமா ராகி மாவை வறுத்தாச்சு. வாசனை வந்துட்டு இருக்கு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயிலேயே ராகி மாவு எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு கெட்டியான அவல் சேர்க்கிறேன். இதையும் மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இதை மாதிரி அவளை வறுத்துட்டோம்னா மிக்சியில நல்லா ஈஸியா அரைவட்டுரும். ராகி மாவோட அவல் பவுடரை சேர்த்து நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2 நிமிஷமா அவளை வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதே பேன்லயே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் மாவு எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரையும் வதக்கிக்கங்க. இது மாதிரி தேங்காய் துருவலையும் நெய்ல நம்ம வதக்குறதுனால கொழுக்கட்டை வந்து கூடுதல் சுவையோட ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவலுக்கு பதில் நீங்க தேங்காவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்தும் வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் நெய்ல வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. அதனுடைய கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அவல் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை நைஸ் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ராகி மாவோட பவுடர் பண்ண அவல், வதக்கி வச்ச தேங்காய் துருவல், 2 பிஞ்ச் சால்ட், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளக்கரைசல் ரெடி பண்றதுக்கு இந்த பேன்ல ராகி மாவு எடுத்த கப்ல 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். நம்ம எடுத்த ராகி மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சரியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுறலாம். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு வடிகட்டியில இந்த வெள்ளக்கரைசலை கொஞ்சமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா வெள்ளக்கரைசலையும் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. கையில கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணிட்டு இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டைகளா பிடிச்சு வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். இப்ப நம்மளுடைய கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதை எடுத்து வெளியில வச்சிடலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாத்திடலாம். டேஸ்டான சாஃப்டான ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.